கொண்டளிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக புத்தக வாய்க்கோளோடு நமது சிறுவர்களுக்கு இதுவரைக்கும் 500 மேற்கொண்டவர்களும் 2 கூடுதலுக்கு மக்களின் நிரந்தர தீர்வுக்கு பன்னாட்டு சமூகத்தின் தலையீட்டை கோருகின்றோம். மகாவம்ச சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து வரும் சிங்கள பௌத்த அரசுகளில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடி அணிந்துள்ள ஏபிபி அரசும் விதிவிலக்கல்ல. எங்களுடைய மக்கள் இன்னும் இந்த இராணுவ முகாம்கள் எங்கெங்கு இருக்கின்றதோ இந்த இராணுவ முகாம்களில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. மக்கள் தான் என்னிடம் சொன்னார்கள், சர்வதேச நீதியை கொண்டு வந்து நான் இப்போது சொல்லும் இந்த விடயங்களுக்கு நிச்சயமாக இந்த இராணுவத்தை அகற்றுங்கள், இராணுவ முகாம்களை தோண்டுங்கள், புத்த விகாரைகளை தோண்டுங்கள். புத்த விகாரைகள் தான் உங்களுக்கு அரணாக இப்ப காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் போராடக்கு. இலங்கையின் இராணுவத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவரால் நேரடியாக அடையாளம் காட்டப்பட்ட ஒரு புதைகுழி. குறித்த இராணுவ வீரர் தெரிவித்த கருத்தின்படி 500 to 600 பேர் வரை அவர்களின் பிரிவினரால் இங்கு கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அவரது கருத்து. மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு பேரவலத்தை, ஒரு இனப்படுகொலையை தொடர்ச்சியாக மறைத்து සහ බටලඳ වෙන්න පුළුවන්, මාතල වෙන්න පුළුවන්, යාපන චෙම්මණි වෙන්න පුළුවන්, නම් වලින් වෙනස් වෙන්න පුළුවන්. චෙම්මණි වල සමූහ මිනිවලක් හොයාගෙන 564ක් අද වෙද්දී මිනිස් 60 සැකිලි ගොඩ අරන් තියෙනවා. அந்த பதல உள்ள வெளிய விடாத கொஞ்சம் போனாங்க மீன் கொஞ்சம் இந்த பெல சரியான மேல இந்த முள்ளு கடுப்புங்க அண்ணா பெல மரத்தி போவாங்க முள்ளுங்க சமந்தரே தெரியும். அலங்கார கங்கா இந்த போலீஸா போட நிப்பாடு.
தீர்வுக்கு பன்னாட்டு சமூகத்தின் தலையீட்டை கோருகின்றோம். ஈழத் தமிழர்களாகிய நாம் மரபு வழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமைக்கு உரித்தான ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் நீதியின் ஓலம் என்னும் கையெழுத்து போராட்டத்தின் ஊடாக உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு என்பவற்றின் ஊடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த மேற்படி வெளிப்படையான நிலைப்பாட்டினை வலியுறுத்தி தமிழ் மக்களாகிய நாங்கள் இங்கே கையொப்பமிட்டிருக்கின்றோம். வரலாற்று காலம் தொட்டு இலங்கை தீவில் தமிழர்களும் சிங்களவர்களும் இருவேறு தனித்தனி ராஜ்யங்களை கொண்டிருந்தனர். பின்னர் காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவைக்காக இரு ராஜ்யங்களும் 1833ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நினைவுபடுத்துகின்றோம். இந்த வரலாற்று உண்மையை முற்றாக புறக்கணித்து எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் தீவு முழுவதும் ஆட்சி அதிகாரங்கள் சிங்களவர்களிடம் 1948ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது. தமிழர் மீதான திட்டமிட்ட இன அழிப்புக்கு வித்திட்டது. அத்துடன் இலங்கை தீவில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசுகள் தமிழ் மக்களின் அகிம்சை வழியிலான சுதந்திர போராட்டங்களை இராணுவ பலத்தால் இரும்பு கரம் கொண்டு நசுக்கின. அதேவேளை சிங்கள பௌத்த இனவாத வன்முறை கும்பல்களின் வெறியாட்டத்துக்கு உறுதுணை வழங்கின. சிங்கள மக்களுக்கு உகந்தளிக்கப்பட்ட பூமியாக இலங்கை தீவை கற்பனைவாதத்தால் புனையப்பட்ட மகாவம்ச சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து வரும் சிங்கள பௌத்த அரசுகளில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடி அணிந்துள்ள ஏபிபி அரசும் விதிவிலக்கல்ல. தமிழ் மக்கள் தங்கள் பூர்வீக தாயகத்தில் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்டு இறையாண்மை கொண்ட அரசை மீண்டும் அமைப்பதற்காக 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஜனநாயக வழியில் ஏகோபித்த ஆணையை வழங்கி தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தினர். அகிம்சை வேலை போராட்டங்களை இலங்கை அரசு ஆயுத முனையில் அடக்க முற்பட்ட போது தமிழ் மக்களின் ஆயுத வழி போராட்டம் தோற்றம் பெற்றது. வீரியம் பெற்றதோடு தமிழர் தாயகத்தின் 75% நிலப்பரப்பை தமிழர் தலைமை தமது கட்டுப்பாட்டில் வைத்து நிழலரசை நிறுவி ஆட்சி செய்து வந்தார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சிங்கள பேரினவாத அரசால் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு யுத்தத்தினால் 1,46,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டும் லட்சக்கணக்கானோர் காயங்களுக்கு உள்ளாகியும் உள்ளதோடு நிரந்தர அங்கவீனர்களாகவும் ஆக்கப்பட்டனர். அதேவேளை பல ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளாதிக்க சக்திகளின் துணை கொண்டு சுதந்திர விடுதலைக்கான ஆயுத போராட்டமும் அழித்தொழிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு தமிழர் தாயகத்தை ஒரு தனித்த இறையாண்மை உள்ள தேசமாக ஏற்று தாயகம், தேசியம், தன்னாட்சி அதிகாரம் கொண்ட சுய நிர்ணய உரிமைகளோடு கூடிய அங்கீகரித்தால் மட்டுமே எமது மக்களுக்கான நிரந்தர தீர்வுக்கு வழிகோலும். 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை 16 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள பேரினவாத அரசுகள் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வையும் முன்வைக்கவில்லை. சர்வதேசத்தின் கவனத்துக்கு இவ்விடயத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதேவேளை இராணுவம் மற்றும் புலனாய்வு கட்டமைப்புகள் ஊடாக தமிழ் மக்களுக்கு பிரித்தாளப்படுவதோடு தமிழ் மக்கள் தமக்கான சரியான அரசியல் தலைமைகளை உருவாக்க விடாது சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்படுவதை பன்னாட்டு சமூகத்தின்
கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எனவே பின்வரும் விடயங்களை சர்வதேச சமூகத்தில் கண்காணிப்புடன் நடைமுறைப்படுத்துமாறு வேண்டுகின்றோம். தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி விரைந்து வழங்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக விடுவிக்கப்படாத அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் தமது சுயாதீனமான ஊடகப் பணிகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். தமிழர்களை ஒடுக்குவதற்கென்று தற்போதும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டம், நிகழ்நிலை காப்பு சட்டங்களை உடனடியாக நீக்க வலியுறுத்த வேண்டும். அதேவேளை தமிழ் மக்களின் கருத்துரிமை, பேச்சுரிமை, வளங்களை அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை, நடமாடும் உரிமை ஆகிய உரிமைகளை அங்கீகரிக்க வலியுறுத்த வேண்டும். ஸ்ரீலங்காவில் தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள பாதுகாப்பு திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி திணைக்களம், கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறை எனும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில அபகரிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள எமது மக்களின் நிலங்கள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டையும் குடிசன விகிதாசாரத்தையும் சிதைக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட்டு பௌத்தமயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் முழு சர்வதேச நீதி விசாரணைகளோடு கூடிய நிதி, DNA பரிசோதனை, கார்பன் டேட்டிங், EPR தொழில்நுட்பம், ஆதார சங்கிலி பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்பு, சாட்சி பாதுகாப்பு மற்றும் OHCHR, OSL, AP மேற்பார்வையிலான ஆதார பாதுகாப்புடன் சுயாதீன சர்வதேச நீதி மரபியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நிதியின்மை, நிபுணத்துவ பற்றாக்குறை அல்லது அரசியல் தலையீடு காரணமாக எந்த விசாரணையும் தாமதிக்கப்படவோ, பலவீனப்படுத்தப்படவோ, ஆதாரங்கள் மாசுபடுத்தப்படவோ, மறைக்கப்படவோ, அழிக்கப்படவோ கூடாது. தமிழர் மீது இடம்பெற்ற இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித தன்மைக்கு எதிரான குற்றங்களில் நம்பகமாக தொடர்புபட்டதாக கூறப்படும் இலங்கை அரசியல், இராணுவ, புலனாய்வு, போலீஸ் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக பயண தடைகள், சொத்து முடக்கம் மற்றும் குறிவைத்த தடைகள் அனைத்து நாடுகளாலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தமிழர் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழர் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வில் ஸ்ரீலங்கா மீது இனப்படுகொலைக்கு வலுவான சர்வதேச விசாரணை எனும் தீர்மானத்தை கொண்டுவர அனைத்து நாடுகளும் வலியுறுத்த வேண்டும். தமிழின படுகொலையை நிகழ்த்தி தொடர்ந்து தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரை தமிழர் தாயகத்திலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் இலங்கை பொறுப்பு கூறல் திட்டமான OSLAP-யின் ஆணை, பல்லாண்டு நிதியொதுக்கீடு, நிபுணர் பணியாளர்கள், தொழில்நுட்பத்திறன் மற்றும் பாதுகாப்பான ஆதார பாதுகாப்பு செயற்பாடு தற்போதைய 2027 அறிக்கையிடல் சுழற்சிக்கு பின்வரும் நீட்டுடிக்கப்பட்ட வருத்தப்படப்பட வேண்டும். தமிழர்கள் மீது இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்குதல், இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றங்கள் குறித்து சுயாதீனமான விசாரணைகள்
உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை சிரியாவுக்கான IIM மற்றும் ருவாண்டாவுக்கான ICTR போன்ற சர்வதேச முன்னுதாரணங்களை கருத்தில் கொண்டு இலங்கை தொடர்பாக சுயாதீனமான பாரபட்சமற்ற மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையை உருவாக்க வலியுறுத்த வேண்டும். இப்பொறிமுறை ஆதாரங்களை சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து பாதுகாத்து ஆதாரங்களை சேகரித்து தேசிய வழக்குகளுக்கான வழக்கு கோப்புகளை தயாரிக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கையில் தமிழர் மீது இடம்பெற்ற சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்ய இலங்கை நிலைமையை ICCக்கு பரிந்துரைக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலையும் இலங்கையின் சர்வதேச சட்ட பொறுப்பு குறித்து ICI ஆலோசனை கருத்தை கோர ஐநா பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலையும் வலியுறுத்த வேண்டும். மேலும் இனப்படுகொலை ஒப்பந்தத்தின் ஆர்டிகல் IX அன்கள் இலங்கை அரசின் பொறுப்பை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல உறுப்பு நாடுகளை வலியுறுத்த வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை உலகளாவிய குற்றவியல் நீதித்துறை அதிகார சட்டங்களை யுனிவர்சல் ஜஸ்டிஃபிகேஷன் கொண்ட உறுப்பு நாடுகளை தமிழர் மீது இடம்பெற்ற இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மனித தொன்மைக்கு எதிராக குற்றங்கள், வலிந்து காணாமலாக்குதல் மற்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு நம்பகமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பொறுப்புடையதாக கருதப்படும். இலங்கை அரசியல், இராணுவ, புலனாய்வு, போலீஸ் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக தங்கள் தேசிய நீதிமன்றங்களில் குற்றவியல் விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர்புகளை ஆரம்பிக்க வலியுறுத்த வேண்டும். இவ்வழக்குகளில் OSLAP ஆதார களஞ்சியம் மற்றும் OHCHR பாதுகாப்பு ஆதாரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் நிலையான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழரின் மரபு வழி தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும். அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பில் தமிழ் மக்களாகிய எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க, எம்மை நாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வை பெற்றிட பொது வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துமாறு இந்த பிரகடனத்தினூடாக அனைத்துலக சமூகத்தை அன்புரிமையோடு தாயக செயலணியினர் வேண்டி நிற்கின்றனர். இன்று காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரை இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது நீண்ட தூரம் நடந்து குழந்தை குஞ்சுகள் பிஞ்சுகளோடு சேர்ந்து பெற்றோர், முதியவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானவர்கள் எதற்காக நிற்கிறார்கள் என்றால், ஒரு நீதி, சர்வதேச நீதி எங்களுக்கு வேணும் என்றதுக்காகத்தான் இப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது நான் நீட்டி சொல்ல வேண்டிய தேவையில்லை. சர்வதேச நீதி விசாரணை ஒன்று தேவை. அந்த தேவையை இப்போதைய அரசாங்கமாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இப்படியான போராட்டங்கள் நடைபெறுகின்றன. செம்மணி புதைகுழி மூடி மறைக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அவர்கள் கூட விசாரிக்கப்பட வேண்டும். நான் இது பாராளுமன்றத்திலும் உரையாற்றினான். விசாரிக்கப்பட வேண்டும். சர்வதேச விசாரணைக்கு இந்த துரோகிகள், இந்த இன துரோகிகள், இனவாதிகள், இப்படியான ஆட்சியாளர்கள் கூட விசாரிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு வர வர கூடுதலாக ஐயம் ஏற்படுகின்றது. எங்களுடைய மக்கள் இன்னும் இந்த இராணுவ முகாம்கள் எங்கெங்கு இருக்கின்றதோ, இந்த இராணுவ முகாம்களில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. மக்கள் தான் என்னிடம் சொன்னார்கள், இராணுவ முகாம்களில் இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு இராணுவ முகாம்கள் அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டும், அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டும். எத்தனை லட்சக்கணக்கான எங்களுடைய உறவுகளின் என்புகள் இதுக்குள்ள கிடக்குன்றதை நீங்கள் சரியானவர்களாக இருந்தால், நீதியானவர்களாக இருந்தால், நீதிக்கு தலை வணங்குபவர்களாக இருந்தால், சர்வதேச நீதியை கொண்டு வந்து நான் இப்போது சொல்லும் இந்த விடயங்களுக்கு நிச்சயமாக இந்த இராணுவத்தை அகற்றுங்கள், இராணுவ முகாம்களை தோண்டுங்கள், புத்த விகாரைகளை தோண்டுங்கள். புத்த விகாரைகள் தான் உங்களுக்கு அரணாக இப்போ காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் போராடக்கு. இதால் இந்த விடயங்கள் நான் நாளைக்கு பாராளுமன்றத்திலும் இதுக்கு குரல் கொடுப்பேன்.
ஆனால் நாங்கள் நெடுக குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்போம். எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமூக உரிமை இயக்கத்திலிருந்து சமூக உரிமை இயக்கத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ச்சியாக செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட 564 மனித எண்புக்கூடுகளுக்குமான நீதி என்ன என்பதை கேள்வியாக இந்த அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த குறித்த மனித புதைகுழி இலங்கை முழுவதும் கண்டெடுக்கப்பட்ட ஏனைய மனித புதைகுழிகளிலிருந்து சற்றே வித்தியாசமானது. அதன் ஒரு காரணம் என்னவென்றால், இலங்கையின் இராணுவத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவரால் நேரடியாக அடையாளம் காட்டப்பட்ட ஒரு புதைகுழி. குறித்த இராணுவ வீரர் தெரிவித்த கருத்தின்படி 500 to 600 பேர் வரை அவர்களின் பிரிவினரால் இங்கு கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அவரது கருத்து. இன்று அது உண்மையாக இருக்கின்றது. எனவே நேரடி சாட்சி, அதுவும் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரின் சாட்சி இருக்கின்ற ஒரு விடயத்திற்கு இன்று வரை எந்தவித போதிய விசாரணைகளும் மேற்கொள்ளாமல் ஒவ்வொரு அரசும் தங்களை ஒரு கண்டுகொள்ளாத ஒரு தனமும், நீதி வழங்க வேண்டாம் என்ற ஒரு நினைப்பும், அல்லது இந்த விடயம் நடந்துவிட்டது இதை பற்றி பேச வேண்டாம் என்ற ஒரு சிந்தனையும் தான் அவர்களுக்கு இருக்கின்றது. இது ஒரு மனித பேரவலம். உலகத்தில் இப்படியான விடயங்கள் இதற்கு முன்னரெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து ஒவ்வொரு சமூகம் எப்படி முன்னோக்கி போயிருக்கின்றது என்றால், நடந்த விடயத்தை ஒத்துக்கொண்டு அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பொறுப்புக்கூறல் கடமையை நிறைவேற்றி உரிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றத்தை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் குறித்த குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினர் இலங்கை அரசாங்கமாகவே ஒவ்வொரு தடவையும் இருப்பதனால் அரசு தங்களை காத்துக் கொள்கின்றது. இங்கு வருகின்ற ஜனாதிபதி பதவியினூடாக முப்படை தளபதியாக இருக்கின்றார். எனவே முப்படை தளபதி தனக்கு கீழ் இருக்கும் படையினரை காத்து கொண்டுதான் இருக்கின்றார். அது மிகவும் பிழையானது. சோமரத்ன ராஜபக்சவினுடைய கருத்தின்படி இந்த குற்றத்தை இழைத்தவர்கள் இன்று பல உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டு அவர்களுக்காக போராடுகின்ற வீதியில் நிற்கின்ற எங்களுடைய தாய்மாருக்கு உரிய பதிலாவது வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்களது போராட்டத்திற்கான வெற்றி அல்லது அவர்கள் போராட்டத்திற்கான கண்ணீருடனான முடிவென்பதாவது எட்டப்பட வேண்டும். எனவே அதற்கான ஒரு நோக்கம் கூட குறைந்தபட்சம் மக்கள் நம்பிக்கை வைத்த இந்த அரசிடம் கூட இல்லை. எனவே சரியான எந்த பொறிமுறையையும் கையாளாமல் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு பேரவலத்தை, ஒரு இனப்படுகொலையை தொடர்ச்சியாக மறைத்து நடக்கவில்லை என்பது போல், அல்லது உயிர்கள் போனால் பரவாயில்லை என்பது போல் நடப்பது மிகவும் பிழையானது. இதில் விடுதலை புலிகள் இராணுவம் என்ற ஒப்பீடுகள் எல்லாம் சிங்கள மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மற்ற பக்கத்தை பற்றி பேசுவதை விடுத்து ஒரே ஒரு உண்மையை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இராணுவம் என்பது இலங்கையில் இருக்க அனைத்து மக்களுக்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு ஆயுத பிரிவு. அது வெறுமனே சிங்கள மக்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஆனால் மாறாக இலங்கை இராணுவம் தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்திருக்கின்றது. உலகத்தில் ஒரு நாட்டு இராணுவம் தங்களது சொந்த மக்களை இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால் அதில் இலங்கை இராணுவம் மிக முக்கியமான. எனவே இப்படியான ஒரு விடயத்தை நிகழ்த்திவிட்டு சர்வசாதாரணமாக அவர்கள் இருந்துவிட முடியாது. இந்த வீதியில் நாங்கள் அலைகின்றதும், இந்த வெயிலுக்குள் நாங்கள் வெந்து சாவதும் ஒன்றே ஒன்றுக்குத்தான், இந்த நீதி கிடைக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினர் மீது இப்படியான ஒரு நிகழ்வு இடம்பெறக்கூடாது. நான் கொழும்பிலே காணாமலாக்கப்பட்ட சகோதரர்களுடைய ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சிங்கள சகோதரர் கூறினார், இன்று கடந்த 10-15 வருடங்களாக ஒருவர் கூட காணாமலாக்கப்படவில்லை. அதற்கு ஒரே காரணம்தான் வடக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தாய்மாரினுடைய போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய வலிமைதான் இந்த காணாமல் ஆக்கப்படுதல் என்பதை நிறுத்தி இருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் உண்மையானது. எனவே இந்த போராட்டத்தினுடைய வலிமை, போராட்டத்தினுடைய பின்னணி, அது எதிர்காலத்துக்கு சொல்லுகின்ற செய்தி அத்தனையையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இது தங்களுக்கான போராட்டம் என்பதை உணர்ந்து இதில் பங்கெடுக்க வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை களைந்து தங்களுடைய உரிமைக்காக ஒன்றுபட வேண்டும். இந்த நீதியை நாம் வென்றெடுத்தே தீர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி. வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி யோ ராசா கனகரஞ்சினி. இந்த செம்மணி புதைகுழி அல்ல, எங்களுடைய இனப்படுகொலைக்கான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை மூடி மறைக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்தோடு சார்ந்து பல அமைப்புகள், எங்களோடு இருந்தவர்கள் கூட அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சிக்கின்றார்கள்.
கொத்து கொத்தாக கூட்டு கூட்டாக அம்மாவை கட்டிப்பிடித்த குழந்தையும் தாய்மார் பிள்ளைகளை கட்டிப்பிடித்தபடியும் நிறையவே இன்றைக்கு 565 67 என்று எண்ணிக்கையாக போய்கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே இருந்து அகழ்வு செய்து அதை மேற்பார்வை செய்கின்றவர்கள் கூட இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். சர்வதேச நீதிதான் இதுக்கு உகந்தது என்பதை உறுதிப்பட அவர்கள் அங்கே தெரிவிக்க வேண்டும். சும்மா தோண்டி அள்ளி போட்டு அதை பார்வையாளராகவும் பார்வைக்கும் பெற்றுவிட்டு போக முடியாது. இது இனப்படுகொலை என்பதை சர்வதேசத்துக்கு உணர்த்த வேண்டும். இன்று வரை இந்த எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த நாட்களில் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் இனத்துக்காக மொழிக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஜனநாயக முறையிலே போராடி பார்த்தார்கள். அது நிறைவேறாத போது எங்களுடைய பிள்ளைகள் ஆயுதம் ஏந்தினார்கள். இந்த ஆயுதத்தை பல நாடுகள் சேர்ந்துதான் என்று அழித்து ஒழித்து இந்த இனப்படுகொலையை எங்களுடைய ஈழத்திலே செய்திருக்கிறது. ஈழ மண்ணிலே இந்த இனப்படுகொலைக்கான அந்த உயர் அரச பதவிகளில் இருந்தவர்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் உட்பட அத்தனை பேரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி இந்த தமிழ் மக்களுடைய இந்த தாய்மார்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வைக்க வேண்டும். இந்த சர்வதேசம் இனியும் பாராமுகமாக இருக்கக்கூடாது. 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எங்களுடைய உண்மைக்கும் நீதிக்குமான குரல் அங்கே நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளை கணவன்மாரை உறவுகளை தேடியவர்கள் இன்று 500 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தாய்மாராகவும் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கும் பல அச்சுறுத்தல்கள் இன்னல்கள் விசாரணைகள் வருகின்றது. ஆனால் எதுக்கும் அஞ்சாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காகவும் இனி வருங்கால சந்ததியினருக்கு இப்படியான ஒரு துன்பம் நிகழக்கூடாது என்பதற்காகவும் ஈழத்திலே எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த கண்ணீர் சிந்தி தெருவோரங்களிலே போராட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதை இந்த சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும். புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற அத்தனை உறவுகளும் அந்தந்த நாடுகளிலே எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச மகாநாடு நாங்கள் செய்ய இருக்கின்றோம். தாய்மாராக செய்ய இருக்கின்றோம். அந்த மகாநாட்டிலே சர்வதேசத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு எங்களுடைய ஈழத்திலே இருக்கின்ற அறிவாளிகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் இந்த எங்களோடு இருந்து மரணித்தவர்களுடைய குடும்ப உறவுகள் அவ்வளவு பேரையும் நாங்கள் ஒன்றிணைத்து தந்தை செல்வா அரங்கிலே மகாநாடு நடத்த இருக்கின்றோம். நாங்கள் தாய்மார்களாகிய நாங்கள் போராட்டக்காரர்கள் அல்ல. நாங்களும் எங்களால் முடியும் என்பதை நாங்கள் வருகின்ற 30ஆம் தேதி நாங்கள் சர்வதேசத்துக்கு மட்டுமல்ல உலகிலே வாழுகின்ற அத்தனை தமிழர்களுக்கும் எங்களை நேசிக்கின்ற மனித நேயங்களை நேசிக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் நாங்கள் எடுத்துக்காட்ட இருக்கின்றோம். எங்களுடைய இந்த போராட்டமானது வலிகள் சுமந்தது, வேதனைகள் சுமந்தது. எங்களுடைய உயிர்களுக்கு மேலான உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்குறியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றோம். இந்த இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு ஒருபோதும் எங்களுக்கு நீதி பற்றி தரப்போவதில்லை. கொலையாளியிடமே நாங்கள் நீதி கேட்க முடியாது. எந்த அரசு வந்தாலும் ஆட்சி மாறலாம், ஆனால் காட்சிகள் மாறவில்லை. இந்த அரசாங்கம் வரும்போது தானும் பாதிக்கப்பட்டவர், எனக்கும் இந்த வலிகள் தெரியும், வேதனை தெரியும் என்று எங்களுடைய மக்களுடைய ஏமாற்றப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெற்றவர். இன்று வரைக்கும் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை ஒரு நூலளவு கூட தொட்டு பார்க்க முடியாத ஆட்சியில் இருக்கின்ற இந்த அனுரா ஆட்சி கூட எங்களுக்கு துரோகிதான். ஆனால் சர்வதேசம்தான் எங்களுக்கு முழுமையான நீதியை பெற்றுத்தர வேண்டும். இனிமேலும் காலதாமதம் இல்லாமல் பாராமுகமாக இருக்காமல் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டி நிற்கின்றேன். நன்றி. යාපන අන්තරාගමික කණ්ඩායම විශේෂම උතුරු නැගෙනහිර සහ කියනාව කිසිම දකුණ කියන කිසිම වෙනස්කමක් නැතුව විශේෂයෙන්ම අද දින අපි මෙතන රැස්ව සිටින්නේ සියලුම ප්‍රදේශවල අතුරුදා වූවන් සහ බටලඳ වෙන්න පුළුවන්, මාතල වෙන්න පුළුවන්, යාපන චෙම්මනි වෙන්න පුළුවන්, නම්බෙලින් වෙනස් වෙන්න පුළුවන්. නමුත් සිදුවී තිබෙන්නේ එකම දෙයයි. ඒ සිදුවීම තිබෙනා එකම දෙයට යුක්තිය සහ සාධාරණය ඉල්ලීම පිණිස මෙතන සිටින්නේ. ඒ යුක්තිය සාධාරණය සහ වත්මන් රජය ඉටු කරයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ දෙයින් අපි සිතනවා. ස්තුතියි. නැහිරු විරසේකර අද දවසේදී අපි මේ
යාපනයේ ජනතාවගේ විරෝධයට සම්බන්ධ වෙන්නේ විශේෂයෙන්ම සමාහිතිය ව්‍යාපාරයේ නියෝජනය කරමින් ඒ වගේම මේ රටේ තරුණ ප්‍රජාව නියෝජනය කරමින් තමයි මේ විරෝධතාවයට සම්බන්ධ වෙන්නේ. අපි මේ විරෝධතාවයට සම්බන්ධ වෙන හේතුව තමයි මේ වෙද්දී චෙම්මණිවල සමූහ මිනිවලක් හොයාගෙන 564ක් අද වෙද්දී මිනිස් ඇටසැකිලි ගොඩ අරන් තියෙනවා. මේවා නිකන් ඒවා නෙවෙයි. මෙතෙන්දි හම්බෙච්ච ඒවා සැලකුවට පස්සේ උදේ ඉස්කෝලේ බෑග් එක අරගෙන ඉස්කෝලේට ගිය පුංචි දරුවන්ගේ ඇටසැකිලි මෙතන හම්බුණා. කිරි බෝතලේ කටේ ගහගෙන හිටපු පුංචි දරුවන්ගේ ඇටසැකිලි මෙතන හම්බුණා. අම්මට දරුවට කිරි දීදී හිටපු අම්මලගේ ඇටසැකිලි මෙතන හම්බුණා. හිස නැතුව කඳ විතරක් ඉතුරු වෙච්ච මිනිස්සුන්ගේ ඇටසැකිලි මෙතන හම්බුණා. ඒ කියන්නේ හරිම පැහැදිලි කාරණයක්. මෙතන 564ක් ඇටසැකිලි ගොඩගත්තේ මෙතන නිශ්චිත අපරාධමය ස්ථානයක් බවට පත් වෙලා තියෙනවා. මෙතන නිශ්චිත අපරාධයක් මේ ලංකාව ඇතුලේ අපි ජීවත් වෙන ලංකාව ඇතුලේ එක්තරා මොහොතක එක්තරා දිනයක හෝ දින කිහිපයක සිද්ධ වෙලා තියෙනවා බොහොම පැහැදිලිව. මේක විතරක් නෙවෙයි අපි මේ වෙද්දි දන්නවා ලංකාව පුරා සමූහ මිනීවලවල් 32ක් වාර්තා වෙලා තියෙනවා 32ක්. වාර්තා නොවන තව කීයක් ඇද්ද? මෑතකදී මාතලේ ප්‍රදේශ කැණීම් වලින් 150කට වැඩි මිනිස් ඇටසැකිලි හම්බුණා. ඒ විතරක් නෙවෙයි කොළඹ අපි මේක උතුරට විතරක් සීමා වෙලා කවුරු හරි කියනවා නම් කොළඹ වරාය ආශ්‍රිතව මිනිස් ඇටසැකිලි 100කට වඩා හම්බුණා. ඒ නිසා අපි කියනවා මේ සියල්ලට යුක්තිය ඉෂ්ට වීම කියලා කියන්නේ පහුගිය කාලේ ඝාතනයට ලක් වෙච්ච අතුරුදහන් වෙච්ච බරපතල විදිහේ මර්ධනයට ලක් වෙච්ච සියලු දෙනාට යුක්තිය ඉෂ්ට කිරීමේ මාර්ගය තමයි මෙන්න මේ ඝාතන අතුරුදහන් වීම හෙළිදරව් කරන එක. අපි හිතනවා ජනතාවගේ ඡන්දෙන් ආපු ආණ්ඩුවක් තියෙද්දි ඒ ආණ්ඩුවට ප්‍රමුඛ වගකීමක් තියෙනවා. උතුරට ඇවිල්ලා පොරොන්දුවක් දුන්නා උතුරේ ප්‍රශ්නේ විසඳනවා, අතුරුදහන් වූවන්ගේ ප්‍රශ්නේ විසඳනවා, දේශපාලන සිරකරුවන්ගේ ප්‍රශ්නේ විසඳනවා, ඉඩම් ප්‍රශ්නේ විසඳනවා කියලා. එහෙනම් ආණ්ඩුවට ප්‍රමුඛ වගකීමක් තියෙනවා මේ වෙනුවෙන් Tamanගේ දේශපාලන තීන්දුවක් තීරණයක් ගන්න සියලු දෙනාගේ සමාහිතිය වෙනුවෙන් ඒ දේශපාලන තීරණය ගැනීම වෙනුවෙන් චෙම්මණියටත් මාතලේත් කොළඹ වරාය හමුන ඇතුළු රට පුරා තිබුණු ඒ සමූහ මිනිවලවල් ඇතුළු අතුරුදහන් වීම ඉඩම් ප්‍රශ්නයට යුක්තිය ඉෂ්ට කරන තුරු අපි මේ සටන් කරන ජනතාවත් එක්ක එකට හිට ගන්නවා කියන පණිවිඩය අද දවසේදී ලබා දෙනවා.